இறைவனை காண ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா, அல்லது அவர் நம்மை சுற்றிலும் நமது உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறாரா? ஒரு நிமிடம் பார்ப்போம். நம் வாழ்க்கையை தாங்கி நிற்பது இந்த பஞ்சபூதங்கள் தான். நீர், நிலம், காற்று, அக்னி, ஆகாயம். இவையின்றி உயிரில்லை. அதனால்தான் ஆடிப்பெருக்கில் நீருக்கு நாம் நன்றியை செலுத்துகிறோம். வழிபாடு என்பது ஆலயத்தில் மட்டும் நடப்பதல்ல. ஒரு விவசாயி தன் மண்ணை வணங்குகிறார். ஒரு தொழிலாளி தன் கருவியை வணங்குகிறார். ஒரு மாணவன் தன் புத்தகத்தை வணங்குகிறான். அது பயத்தால் அல்ல, நன்றி உணர்வால். இறைவனை வணங்க ஒரு இடம் தேவையில்லை, ஒரு தூய மனம் போதும். அன்பு, கருணை, நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில்தான் இறைவன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இயற்கையை நேசிப்போம், மனிதர்களை மதிப்போம், நன்றி உணர்வுடன் வாழ்வோம், அன்பை விதைப்போம், அமைதியை அறுவடை செய்வோம். நன்றி.